பொதுவா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற காமனான கேள்வி என்ன தெரியுமா? மேம் என் குழந்தை சம்மந்தமே இல்லாம அழுதுட்டு இருக்காங்க. டே டு டே இந்த பிஹேவியர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. பேசாம நான் இத இக்னோர் பண்ணிடட்டுமா? அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் சினாரியோ சொல்றேன். யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க ரொம்ப எமோஷனலா லோவா இருக்கீங்க. இல்ல பிரேக் டவுன்ல இருக்கீங்க. அந்த டைம்ல உங்க பார்ட்னர் கிட்டயோ, இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ போய் நீங்க அழுதுட்டு உங்க எமோஷன்ஸ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அந்த டைம்ல அவங்க உங்க முகத்த பார்த்தும் பார்க்காத மாரி இக்னோர் பண்ணிட்டு போனாங்க அப்படின்னாக்க, இந்த இடத்துல உங்க எமோஷன்ஸ்க்கு வேல்யூ இல்ல. அட் த சேம் டைம் என்னடா இவங்க எமோஷன்ஸ புரிஞ்சுக்க மாட்றாங்களேன்னு இரிட்டேட் ஆகும். இதே சினாரியோ உங்க சைல்டுக்கு இப்ப அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ உங்க குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் இருக்கு. இந்த ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களுக்கு பொதுவா எமோஷன்ஸ எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது, இல்ல எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. அதோட வெளிப்பாடா தான் அவங்க அழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ இத நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா, அதுதான் செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியராவோ, மத்தவங்கள அடிக்கிற பிஹேவியராவோ இன்கிரீஸ் ஆகும். ஓகே. அப்ப இதுக்கு நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்களோட எமோஷன்ஸ நீங்க அட்ரஸ் பண்ணணும். இதுக்கு 2 டெக்னிக் சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் கவுண்டிங். பொதுவா ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்க நெறைய பேருக்கு நம்பர் கவுண்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க கைய புடிச்சுக்கிட்டு அவங்க காமார வரைக்கும் 1 டூ 20 1 டூ 30 வரைக்கும் நீங்க கவுண்ட் பண்ணலாம். 2வது டெக்னிக் டைட் கம்ப்ரஷன் ஆர் டைட் ஹக். இந்த ஹக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்க ரொம்ப காம் ஆவாங்க. அவங்க எமோஷன்ஸ் நீங்க அட்ரஸ் பண்றீங்க அப்படின்றதும் அவங்களுக்கு புரியும். இந்த டெக்னிக் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. பட் 10 குழந்தைங்கள்ல 2 குழந்தைக்கு ஒர்க் ஆச்சுன்னா கூட ஐ அம் ஹேப்பி அபௌட் தட். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க.